ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற முட்டை மிட்டாய் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ட்ரை செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ உங்களுக்காக செகண்ட் ட்ரை. இங்கே வந்து நான் 1 லிட்டர் பால் எடுத்து அதை நல்ல பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து குங்குமப்பூ அண்ட் ஏலக்காய் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் 4 எக்கு இந்த மாதிரி ஃப்ளஃபியாக அடித்து எடுத்துக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இதில் பால்கோவா ஆட் பண்ணுவாங்க. ஆனால் பால்கோவாக்கு பதிலாக நம்மளே இந்த மாதிரி பண்ணால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பாதாம் அண்டு கேஷ்யூ எடுத்துகிட்டு அதை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.5 கப் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். அது நல்லா திக்கானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பாதாம் மிக்ஸ் அண்டு எக்கு, அதை வந்து இந்த பால்கோவாவில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபுல் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் கீ மட்டும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக எல்லோரும் நிறைய கீ ஆட் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து 2 தான் பண்ணியிருந்தேன். அதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து நான் இட்லி பாத்திரத்தில் பண்ணேன். அதை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் அவ்வளோதான். நம்ம வந்து இந்த பேட்டரை வந்து பேனில் ஊற்றி அதை உள்ளாடி செட் பண்ணிவிட்டு ஒரு 25 to 35 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. எந்த இதுவுமே ஒட்டலைன்னா செம்மையாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போடுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் நீயா பண்ண அப்படி கேட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு.